ஹலோ நண்பர்களே, இது என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் தமிழில் போடுற வீடியோ. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட் ஒன் முடி நம்ம போகலான்னு பிளானில் இருக்கோம். எப்பவும் போல் இறங்கணுன்னு என்ன பண்ணலான்னு சொல்லி சுற்றி கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏறுறா ஓட்டத்தைன்னு சொல்லி ஓடியாச்சு. நம்ம ட்ரேடிங் போஸ்ட்டுக்கு இப்போ போகலாம். ட்ரேடிங் போஸ்ட்டில் எப்பவும் விற்கிற மாதிரி போய் தங்கத்தை விற்றுடலாம். நான் சர்வைவலிஸ்ட் கிளாஸ் வச்சுருக்கறனால என்னோடய டேமேஜ் அதிகமாக கொடுப்பேன். நெக்ஸ்ட் என்னோடய டோமஹாக்கையும் வெட்டியாக இருக்கனால அதையும் விற்றுட்டேன். அதுக்கு ஒரு 15 ரூபா எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஃபஸ்ட்டு என்ன வேணும், கன்று தான் வேணும். அதனால் கன்னுக்கு போயிடலாம்னு சொல்லி கன்னுக்கு போயாச்சு. ஒரு ரிவால்வர் ஏமோ, நெக்ஸ்ட் ஒரு ரிவால்வர் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆடுற மேப் வந்து பைட் சைஸ்டு மேப்புங்க. இந்த மேப்பில் வந்து எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதாவது இப்போ நார்மலாக நான் 7500 போகணும் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. ஆனால் இதில் வந்து 3500லேயே ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் கோல் எப்பவும் போல் ஒன்று வாங்கி போட்டுக்கலாம். கோல் எடுத்தாச்சு, கோல் வாங்கியாச்சு. நான் கோஸ்ட் ட்ரெயின் வச்சுக்கிறதுனால எனக்கு அது இன்னொரு பெனிஃபிட் தான். நெக்ஸ்ட்டு ஒரு 15 ரூபா கையில் இருந்துச்சு. அதில் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு பேண்டேஜ் வாங்கி போட்டுக்கலாம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக டாக்டருக்கு போய் ஒரு பேண்டேஜை வாங்கியாச்சு. அந்த பேண்டேஜ் ஏறா அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் அந்த நியூஸ் பேப்பர் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த நியூஸ் பேப்பர்லாம் பொறுக்கிறதுக்கு போயாச்சுங்க. அந்த நியூஸ் பேப்பர் எதுக்கு பொறுக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பர் வச்சு வெல்டிங் போடும்போது நம்மளுக்கு ஒரு குட்டி ஷெல்டர் மாதிரி ஆகும். அதாவது நைட் ஆச்சுன்னா ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துக்கலாம். எவனாலையும் உள்ளே வர முடியாது. அப்படியே வந்தாலும் ஒரு 2 பேர் 3 பேர் தான் வருவாங்க. அதுக்காக போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு வெல்ட் அடிச்சிருங்க. அடுத்து இன்னொரு நியூஸ் பேப்பர் அதே மாதிரி இன்னொரு கார்னர் தூக்கி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து இது டிஃபால்ட் ட்ரெயினுக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் கோஸ்ட் ட்ரெயின் வச்சுக்கணும், அது கொஞ்சம் ஒய்டு. அதனால் நான் வந்து சென்டரில் ஒன்று அடிப்பேன். பாருங்கள் அப்படி கொஞ்சம் முன்னாடி வச்சு நேராக என் பின்னாடி வர வந்து அந்த நியூஸ் பேப்பர் அடித்து மாட்டிக்கும். அந்த கணக்கில் வச்சேன். நெக்ஸ்ட் அப்படியே கோலை போட்டு ட்ரெயின் கிளம்பலாம். நண்பர்களே, இந்த பைக் சைஸ் மேப்போட மொத்த சைஸே 40K தான். அதனால் நீங்கள் இதை ஈஸியாக முடியல. அப்படி நார்மலாக கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற வந்து நீங்கள் பைக் சைஸில் ஃபஸ்ட்டு ஆடி கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை 3500லேயே நம்மளுக்கு டவுன் வந்துடும்னா பாண்டும் செப்பை எடுத்துடலாம். வாங்க ஃபஸ்ட் டவுனை லூட் அடிக்கலாம். ஐயோ டைமேட்ஸ் வந்து போட்டு தள்ளுறதுக்குன்னு என்ன புரியுங்களாடா எல்லாரையும். எப்பாடி என்னை போட்டே தள்ளியிருப்பாங்க அவ்வளோ. ஏதோ ஒன்று வாங்க போய் போட்டு தள்ளிடலாம். செரீஃபை மண்டையை காட்டு. ஐ எப்பா இங்கிட்டு ஒருத்தன் வந்துட்டான்டா. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கோஸ்ட் ட்ரெயினோட பவரை. பக்கத்தில் 2 பேய் மாதிரி இருந்து போனானுங்களே, அவனுங்க தான் என் டீம்மேட்ஸு. அந்த கண்ணாடி மாதிரி தெரியாங்களா, அவனுக்கு வந்து என்னோடய எனிமி ஜோம்பிஸை போட்டு தள்ளுவானுங்க. அவன் பேங்கர் அங்கே நிற்கிறான். ஹெட்ஷாட் போடு, ஹெட்ஷாட் போடு. ஐயோ நம்ம பசங்க இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம். போட்டு தள்ளிட்டீங்களாடா சொல்லி வாய மூடல. இனிமேல் என்ன ட்வீட்டாக போட்டு தள்ளிடுவீங்க போல். சாவி சாவி சட்டு போட்டுன்னு அந்த பேங்க் லூட் அடித்தா நான் நண்பர்களே. அந்த பேங்க் லூட் அடித்தா வேலை முடிஞ்சிச்சு. டவுனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓடு 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 ஓடு. அனிமேஷன் நல்லா இருக்குல்ல நண்பர்களே. இது வந்து புது அப்டேட் லூட் அது. எனக்கு இந்த அனிமேஷன் நல்லாவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்னென்னு சொல்லி அப்படியே கமெண்ட்டில் சொல்லிடுங்க மறக்காம. அப்படி இது என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் போட்ட வீடியோ. அதனால் இதுக்கு ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்குள்ளே பூந்துடலாம். இவங்க வேறு இவங்க வந்தாலும் தான் வராட்டி வந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க பசங்க. வாங்க நண்பர்களே போயிடலாம். அப்படியே அந்த சாக்கில் இருக்கிற பேங்க்கோட கீழே போடு. என்ன நம்பரு? 42213. ஓகே 4. ஐயோ மிஸ் ஆகுதே. 2 2 1 அரை மிஸ் ஆகுதே. 1 3. அம்புடு தான் இருக்கிற உள்ளே இருக்கிற பாண்டெல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம். நீங்கள் வந்து கோல்டு சில்வர் பார் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் முடி தான் போகலான்னு பிளான் இருந்ததுனால வெறும் பாண்டு மட்டும் எடுக்கிறேன். நீங்கள் அதையும் தாண்டி போகிறீங்கன்னா உங்களுக்கு கோல்டு அந்த சில்வர்லாம் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் மோட்டிவேட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.